ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா விவோவில் நமக்கு கிம்பிள் லைக் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மார்க்கெட்டிங் பண்ணி ஒரு ஃபோனை வந்து X50 X50 ப்ரோன்னு சொல்லிட்டு 2 ஃபோனை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோன் வந்து சேலுக்கு இருக்குது, எக்கச்சக்க ப்ரைஸ் வச்சுருந்தாங்க. ஸோ கேமராக்காக யாராவது வாங்கணும்னு நினச்சா அந்த ஃபோனை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க, பட் ப்ரைஸ் தான் வந்து கொஞ்சம் அதிகம். ஆனால் அதிலே பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டர் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு தாய்வானில் லான்ச் பண்ணியிருக்காங்க VIVO X50E அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக வந்து இந்தியாவுக்கு லைட் அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என் சேனலை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதோட டிசைன் அண்ட் பில் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து இங்கே டிசைனில் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுட்டேடான டிசைன் தான் வந்து ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது டியூ டாப் நாக்ஸ் தான் சேம் ஜெரோ நாக்ஸ் மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய ஃபோன்ஸ் வந்து டியூ டாப் நாக்ஸ் பார்த்துருப்பீங்க. ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம VIVO S1 Pro எல்லாரும் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு டைமண்ட் கட்டில் வந்து கேமரா மாடல் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. அதே மாதிரி இங்கே கலரும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த லைட் ஒயிட் வித் சில்வர் ப்ளஸ் அந்த பிளாக் ஒரு கலர் மாதிரி லைட் க்ரீன் கலர் தான் பிளாக் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 200 கிராம் வெயிட் வருது. ஸோ நான் கிளாஸ் தான் அஷ்யூம் பண்ணுறேன், பட் கிளாஸாக பிளாஸ்டிக்கா அப்படின்னு தெரியல. திக்னஸ் அப்படின்னு பார்த்தாலும் நமக்கு வந்து 8.9 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஒரு திக்கான ஃபோன் மாதிரி தான் தெரியுது. அடுத்து நமக்கு டிஸ்பிளே அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 6.44 inch ஃபுல் HD + AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதில் 98 refresh rate அங்கே வந்து லான்ச் பண்ணல. மேபி இந்தியாவுக்கு வரும்போது வந்து கண்டிப்பாக லான்ச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நமக்கு அது கொடுக்காம இருந்தாலே பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். AMOLED பேனல் பொறுத்தவரைக்கும் ஏன்னா பேட்டரி அதிகமாக இருக்கும். சப்போஸ் ஏன்னா இவங்க இதில் கம்மியான பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பேட்டரி செக்ஷன் வரும்போது உங்களுக்கே தெரியும். பட் நமக்கு வந்து ஃபுல் HD + 20:9 அப்படின்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிக்சல் டென்சிட்டி அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து ஓவர் 400 pixels per inch அப்படின்னு வருது. ஸோ கொஞ்சம் கிறிஸ்பியான ஒரு AMOLED பேனல் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து funtouch OS 10 வித் Android 10 மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. மேபி இந்தியாவுக்கு வரும்போது Android 11 வந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா விவோ வந்து விவோ ஓப்போ மேக்ஸிமம் இந்த ஸ்கின் டிவை ஃபோன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட்வேரில் கொஞ்சம் ஒரு ஸ்லோவாக தான் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா நான் இந்த கேமரா ஸ்பெக்ஸ் பார்த்தா ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆகிட்டேன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நல்ல ஒரு கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க அந்த டைமண்ட் கட் அவுட்டில். நமக்கு வந்து மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 48 MP சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் சோனியோட சென்சாரா சாம்சங்கோட சென்சாரா அப்படின்னு தெரியல. பட் நமக்கு வந்து 48 MP f1.8 அப்படின்ற அப்ரேச்சரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சப்போர்ட் பண்ணுற பார்த்தீங்கன்னா வந்து 13 MP டெலஃபோட்டோ லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு மெயின் கேமராலையும் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட் இருக்குது. இந்த டெலஃபோட்டோ லென்ஸில் பார்த்தீங்கன்னா OIS சப்போர்ட் கிடையாது. பட் மிட் ரேஞ்ச் அப்படின்னா வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். 50 mm லென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம DSLR கேமராவில் யூஸ் பண்ண மாதிரி. ஸோ அது வந்து 2x வந்து நம்ம ஆப்டிக்கலாகவே ஜூம் பண்ணிக்க முடியும், அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தேர்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் கேமரா வந்து நமக்கு வந்து 2 MP மேக்ரோ சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான கேமரா செட்டப் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வந்தால் வந்து ஒரு கம்ப்ளீட் கேமரா பேக்கேஜாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா 32 MP செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. வித் நமக்கு வந்து அதில் நமக்கு HDR சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ சப்போர்ட் அப்படின்னு வரும்போது நமக்கு 4K 30 1080p 30 60 frames per second வீடியோ எடுத்துக்க முடியும். 1080p பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரானிக் ஸ்டெபிலைசேஷன்லையும் ஃப்ரண்ட்லையும் கொடுத்துருக்காங்க, பின்னாடியும் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து இந்த ஃபோனோட நமக்கு வந்து ரேம் ஸ்டோரேஜ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ஒரே ஒரு ரேம் ஸ்டோரேஜ் வேரியன்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. 8GB 128GB அப்படின்ற வேரியன்ட் தான். ஆனால் வந்து நமக்கு வந்து ஹைப்ரிட் சொல்யூஷன் தான் சிம் கார்டு கொடுத்துருக்காங்க. விவோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் வந்து ஒன்றா கொடுக்கவே மாட்டாங்க. அப்படி இல்லைனா வந்து ஹைப்ரிட் சொல்யூஷன் தான் கொடுப்பாங்க. டெடிக்கேட்டடாக வந்து அவங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுறது வந்து நிறைய ஃபோன்ஸில் மிஸ் ஆகுது. பட் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா அங்கே நமக்கு வந்து ஹைப்ரிட் சொல்யூஷன் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஃபோனோட முக்கியமான ஒரு விஷயம் ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே Snapdragon 765GB ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5G சிப்செட்டு. இப்போ இந்தியாவில் வந்து 5G கிடையாது. பட் இந்த ஃபோன் வந்து நமக்கு லான்ச் ஆகும்போது மேபி 5G ஒர்க்ஸ்லாம் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் ஃபியூச்சர் ப்ரூஃபிங்காக தான் இருக்கும், வாங்க ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா Cryo 475 அப்படின்ற நமக்கு வந்து ஆர்கிடெக்சர் தான் பில்ட் ஆகுது. 7 nm ப்ராசஸர் தான். ஸோ நமக்கு வந்து வர கமிங் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த Snapdragon 765G அப்புறம் Snapdragon 750G அப்புறம் 690G இந்த பிளாட்ஃபார்மில் தான் கண்டினியூஸாக மொபைல் லான்ச் ஆக போகுது. அடுத்த வருஷம் ஃபுல்லாக இது மட்டும்தான் இருக்க போகுது கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் உள்ள சிப்னே சொல்லலாம். நமக்கு மற்ற சிப்செட்டை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நமக்கு ஃப்ளாக்ஷிப் லெவல் போகிறதுக்கு ஒரு அடுத்து அதுக்கு முன்னாடி ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ராசஸர் ஒரு நல்ல ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு OnePlus நாட்லேயும் வந்து இந்த ப்ராசஸரில் தான் கொடுத்துருக்காங்க. சப்போர்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நமக்கு Adreno 620 அப்படின்ற GPU கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே நல்லாவே இருக்கும். விவோ வந்து ஆப்டிமைஸ் நல்லாவே பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
ப்ளூடூத் 5.1 சப்போர்ட், அப்புறம் வந்து வைஃபை 5 இந்த சப்போர்ட்லாம் ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. சென்சார்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த சென்சாரையும் ஸ்கிப் பண்ணல. ஜைரோ, காம்பஸ், ஆக்சலோமீட்டர் எல்லாம் ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நமக்கு AMOLED பேனல் யூஸ் பண்ணனால நமக்கு வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா நமக்கு இந்த ஃபோனில் ஹைரேஸ் ஆடியோ சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 32 பிட் 384 ஹெர்ட்ஸ் வந்து அந்த ஆடியோ சப்போர்ட்டும் வந்து இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, நமக்கு வந்து அந்த சப்போர்ட் இருக்குது. அப்புறம் டைப் சி போர்ட்டு, அப்புறம் எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. சிங்கிள் லவுட் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து ஒரு நல்ல ஃபோன் மாதிரி தான் அப்படின்னு தெரியுது. அடுத்த முக்கியமான விஷயம் பேட்டரி அப்படின்னு பார்த்தா நமக்கு இதில் 4350 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சப்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவங்க ஊக் அந்த ஃப்ளாஷ் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க, 33 வாட்டு. ஸோ கிட்டத்தட்ட ஓவரால் ஸ்பெக்ஸ் வச்சு பார்க்கும்போது ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட தாய்வானில் 35,000 ரூபாய்க்கு ப்ரைஸில் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்பயுமே வந்து அந்த ப்ரைஸும் நமக்கு இந்த ப்ரைஸும் பார்த்திங்கன்னா இந்தியா ப்ரைஸும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ விவோ V20 சீரிஸ் வந்து நமக்கு பைப்லைனில் இருக்குது. நமக்கு அக்டோபர் 13 வந்து அது லான்ச் ஆக போகுது. ஸோ அதை முடிச்சு மேபி இந்த எண்ட் ஆஃப் தி இயரில் இல்லை நெக்ஸ்ட் இயரில் லான்ச் பண்ணுற பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். மேக்ஸிமம் வந்து அவங்க நவம்பர் எண்டுக்குள்ளே லான்ச் பண்ண மாதிரி தான் தெரியுது. ஒரு இல்லை இது எந்த நேமில் வரும் அப்படின்னு தெரியல. மேபி X50Eன்னு இப்படியே வந்தாலும் நம்ம வந்து ஆச்சரியப்படுறதில்ல. மேபி X50 லைட் அப்படின்னு வந்தாலும் ஆச்சரியப்படுறதில்ல. மேபி இந்த ஃபோன் வந்து எந்த ப்ரைஸில் வந்தால் நல்லாயிருக்கும், வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.